ஒரு எஜுகேஷனல் அவேர்னஸ் வீடியோ தயவு செஞ்சு யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம எல்லாருக்குமே அக்ரம் ஃபவுண்டேஷன் பற்றி தெரியும். ஸோ அவங்க நேம்லேயே இப்போ ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக எங்கள் தங்கச்சிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயில் கேட்க சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அக்ரம் ஃபவுண்டேஷன் நேம் இருந்துச்சு. லோகோ பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் டேரெக்டாகவே நான் கால் பண்ணி கேட்கும்போது இது சூர்யா நடத்துகிற அக்ரம் ஃபவுண்டேஷன் இல்லை, நாங்கள் 150 மேலே இருக்கிற பசங்களுக்கு அவங்க என்ன படிக்க விரும்புகிறாங்களோ அந்த காலேஜில் நாங்கள் சீட் வாங்கி கொடுப்போம். ஸோ ஆக்சுவல் பாதி ஃபீஸ் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே மேம், இதுக்கு நாங்கள் ஏதாச்சும் பே பண்ணுமா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அப்ளை ஃபீஸ் 700 ஆன்லைன்லையோ இல்லை டைரெக்டாகவே நேர்லேயே வந்து பே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே மேம், நான் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தைக்கிட்ட எதாக இருந்தாலும் நம்ம நேரில் போய் விசாரிக்கலாம், ஸோ அவசரப்பட வேணாம்னு நான் சொன்னேன். ஸோ இன்னைக்கு காலையில் அக்ரம் ஃபவுண்டேஷன்லேருந்து அஃபிஷியலாகவே இந்த போஸ்ட்டை நான் பார்த்தேன். ஸோ அவங்க நேமில் நிறைய ஸ்கேம் நடக்குதுன்னு. ஸோ அக்ரம் ஃபவுண்டேஷனுக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி கேட்கும்போது சென்னையில் ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்குது, எங்கள் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் பிரான்ச் இல்லை, அதனால் எதுவும் ஏமாற வேணாம்னு அவங்க சொன்னாங்க. ஸோ நேற்று நான் அவங்ககிட்ட பேசினவங்க வந்து ஏமாத்துறாங்களா இல்லை உண்மையான எனக்கு தெரியல. பட் ஆனால் அக்ரம் ஃபவுண்டேஷன் நேம்ல இருந்து இப்போ நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. ஸோ யாருமே உங்களோட அமௌண்ட்டை எதுவும் பே பண்ணாதீங்க நேராக போய் விசாரிக்காம. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா +2 ரிசல்ட் வரப்போகுது, இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ்.